திரு உத்தரகோச மங்கை திருத்தல மாகாத்மியம் 5ஆம் அத்தியாயம். அரித்துவசன் சாபம் தீர்ந்த அத்தியாயம். புவியோங்கிய புகழ் தாங்கிய மகத நாட்டு மன்னன் சந்திரகுல பரம்பரையில் வந்து அவதரித்தவன். தேவேந்திரன் போன்ற எழில் மிக படைத்தவன். அரித்துவசன் என்னும் ஆரிய அரசன் அரசாண்டான். அவனது மனைவி சுமதி என்பவள் திருந்திய கற்பால் அருந்ததி அணையவள். தேவன் தொழாள், கணவனை தொழுவாள், இல்லறத் தலைவி நல்லறம் புரிவாள், அரசியாக ஆங்கு அமர்ந்திருந்தாள். மாளிகை குறித்தும் குளிகை வரிசையும் சேன்வரை உயர்ந்த சிகரங்கள் கொண்ட மாடமும் கூடமும் வரம்பில் வாகிய காம்பிலி எனும் மேம்படு நகரில் அமைச்சன், புரோகிதன், தூதன், ஒற்றன், சேனை தலைவன் முதலிய ஐம்பெரும் குழுவினர் ஒன்று அருந்துணையாலும் 2 எண் பேராயத்தின் இன்துணையாலும் மண்ணுயிரெல்லாம் தன்னுயிராக மாநிலம் காவல் பூண்டு செங்கோலாக ஆட்சி செய்து வந்தான். அருந்தவம் முயன்ற பெருந்தவ முனிவன், ஊன் வற்றி உலர்ந்த மேனியன், என்புதோல் போர்த்தையாக்கையன், நிமிர்ந்து மேலோங்கி உயர்ந்த செஞ்சடையான், மார்பு தடவிய சிகையை உடையவன், திருநீறு இலங்கு செம்மேனியன், கண்டிகை அணிந்த குண்டிகை கையினன், மர உரி தரித்தவன், மான் தோல் உடையவன், மாசற்ற நெறி வாய்ந்தவன், கருவாசமற்ற துருவாச முனிவர், புண்ணியம் 3 புலன்களில் 4 நன்னீர் ஆடுவதற்கு தவ உலகு விட்டு புவி உலகு வந்து தலங்கள் தோறும் சஞ்சரித்து வந்தார். காம்பிலி நகரம் கடுகி வந்தடைந்தார். வயிறு காய் பெரும்பசி வருந்திய நிலையில் கதிரவன் உச்சியில் காய் நடு பகலில் பசி பிணி மருந்து புசிக்க விரும்பி மன்னவன் அரண்மனை முன்னர் வந்துற்றான். ஒரு கடிகை நேரம் பொறுமையாய் நின்றான். அரசன் இதனை அறியவில்லை. மாதர்களோடு மகிழ்ந்து குலாவினான். ஊழ்வினை வலியால் இருவரும் உணர்ந்திலர். விதிவலி சீறினால் மதிவலி மாறும். அரசன் என்னை அவமதித்தான் என்று முனிவன் உள்ளத்தில் முடிவு கொண்டார். வேந்தன் உறவு ஈந்தான் இல்லை, என்னே மடமை, என்னே செருக்கு. என்னை அவமதித்த அன்னவன் கடிதில் குமரகண்ட நோயால் பற்றப்படுவானாக என்று சபித்தார். மெல்ல நடந்தார். அக்கம் பக்கமாக நின்று இதனை அறிந்தவர்கள் சிலர் அரசனுக்கு யாது நேருமோ என்று அஞ்சி விரைந்து சென்று அரசனுக்கு தெரிவித்தார்கள். கேட்ட காவலன் ஒன்றும் தோன்றாது திகைத்தான், பதைத்தான், விதிர்த்தான், விரைந்து வெளியேறினான். தேடினான் முனிவரை, கண்ணுற்றான் காவலன். அடிகளில் பணிந்து தாழ்ந்து வணங்கினான். முனிவரேரே, தவ முதல்வர் தேவரீர் வருகையை எளியேன் ஒரு சிறிதும் உணர்ந்தேன் இல்லையே, உணர்த்துவார் இல்லையே. இவ்வகையில் நேர்ந்த என் பிழையை பொறுத்தருள வேண்டுகின்றேன். வேறு எங்கு செல்வேன், எவரிடம் கூறுவேன், ஏதெடுத்துரைப்பேன்? தேவரீரை அன்றி புகலிடம் வேறு உண்டோ? தேவரீர் இட்ட சாபத்தை தேவரீரே அகற்றி அருள வேண்டுகிறேன் என்று முறையிட்டான். அது கேட்ட முனிவரும் அரசி சுமதி அளித்த அறுசுவை அமுது அருந்தினார். சினந்தணிந்தார், மனம் மாறினார், அருள் சுரந்து கூறுகிறார். வேந்தே, துறவோர் கூறிய சுடு சொற்கள் வஜ்ராயுதத்தினும் வலியது, தீயினும் கொடியது. சொன்னால் சொன்னதுதான், சுட்டே தீரும், சூடு பட்டே தீரும். பலமுறை பணிந்து வேண்டும் நிலை கண்டு நெடிதும் இறங்குகின்றேன். அறநெறியால் உலகோம்பும் அரசே, இந்த சாபம் நீங்கும் விதத்தை சாற்றுகிறேன் கேட்பாயாக. கடல் சூழ்ந்த உலகத்தின் பரமன் வாழ்கின்ற புண்ணிய தலங்கள் பற்பலவாகும். பசுக்களிலே காமதேனுவைப் போல, மணிகளிலே சிந்தாமணியைப் போல, மரங்களிலே கற்பக தருவைப் போல, கடவுள் தலங்களிலே தெய்வீகத்தால் சித்தியால் முக்தியால் சிறந்து விளங்குவது ஒன்று உண்டு. அது தன்னை தஞ்சமென்று வந்தவர்களின் சஞ்சலத்தை போக்கும், தீராத பிரம்ம சாபத்தையும் தீர்க்கும். வேண்டி தவம் புரிவாருக்கு முக்தியும் சித்திக்கச் செய்வது. நம்மால் தேர்ந்தெடுக்க அப்பேற்பட்ட தலம் ஒன்று உள்ளது. அது எது என்பதையும் அதை சென்று அடையும் வழியையும் நான் கூறுகிறேன். காவிரி ஆற்றை கடந்து தென்திசை சென்றால் வைகை நதி சென்றால் வைகை நதியும் அதன் வலது பாகத்தில் மாளிகை சூழ்ந்த மதுரை நகரும் தென்படும். அதன் நடுவே இருதயம் போல் இலகும் சுந்தரேசன் ஆலயமும் பொற்றாமரை பாவியும் காணலாம்.
அதிலிருந்து தென் திசை இருகாத தூரத்தில் திருமகள் உறையும் திருச்சுழி தோன்றும். அங்கிருந்து நேர் கீழ் திசையில் 4 யோஜனை தூரத்தில் இருப்பது அத்தலம். அதன் பெயர் பிரதி கோசபுரம். உத்தர கோசமங்கை என்பது அதில் ஆதி மங்கள தேவன் அமர்ந்திருக்கின்றான். அப்பெருமான் முன்னொரு காலத்தில் அம்பிகை கேட்ட உண்மை பொருளை இரகசியமாக உரைத்தருளிய காரணத்தால் அப்பதி அப்பெயர் பெற்றது. வட திசையில் காசிப்பதி விளங்குவது போல தென் திசையில் முக்தியம்பதியாய் திகழுகின்றபடியால் தெக்கன் காசி என்று சீரோங்கியதாகும். பிரம்மதேவரின் பிரம்ம கற்பத்திலும் அது அழியாது நிலைத்திருப்பது. தேவரும் யாவரும் வந்து வணங்கி செல்வது, புகழை வேண்டிய செல்வர் பொருளை வழங்குவது போல வானுயர்ந்த மரங்களும் காணிமிர்ந்த செடி கொடிகளும் காயும் கனியும் குலுங்கும் ஒரு பொழில் சூழ்ந்தது. பாம்பும் கீரியும் பகையின்றி உலாவும் மானும் புலியும் மருவி வாழ்வது. தருமையாதின மகா சந்நிதானம் மாசிலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரிய தேசிகனது கருணை பொடியும் திருமுகத்தை தரிசிப்போர்களுடைய பாசபந்த நோய் அகல்வது போல தன்னை வந்தடைந்து சேவிப்பவர்களது பிறவி பிணியை போக்குவது அப்பதி. பலவித அணியும் அலங்காரமும் உடையதால் பாவலரும் நாவலரும் தொடுத்த காவியங்கள் போன்றும் காட்சி தருவது. அப்பேர் பெற்ற அத்தலத்திலே அக்னி தீர்த்தம் ஒன்று வேதியர் முனிவர்கள் விரும்பி மூழ்குவது. ஆதி மங்களேஸ்வரன் சன்னதிக்கு அண்மையில் ஈசானத்தில் இருப்பது. அதை கண்ட அளவில் கல்லை கண்ட காகம் போல் தீவினை கூட்டங்கள் செயலற்று போகும். விரிகதிர் செல்வன் விருச்சிக ராசியில் சேர்ந்த கார்த்திகை மாதத்து கதிரவன் கிழமையில் காலை வேளையில் விநாயகன் அடி தொழுது விடை பெற்று புராதன லிங்கத்தின் பொன்னடி பணிந்து வைரவன் அனுமதி வணங்கி பெற்று 5 தண்டுலம் 6 திலம் அருகு தலைமேல் தாங்கி பிரம்மந்திரத்தை பேணி உச்சரித்து செம்மைசால் தீர்த்தம் மும்முறை வலம் வந்து யாவரே மூழ்கினும் பிரம்மசாபம் பேதுற்று அகலும். நளனும் நகுடனும் இம்முறை செய்து சாபமும் பாவமும் தவிர பெற்ற சிறந்த செய்தி தெரிந்தில்லை போலும். படையும் கொடையும் உடைய பார்த்திப, நீயும் நம் அனுமதிப்படி இங்கிருந்து அகன்று அங்கு போய் வண்டுகள் மொய்த்து மலர் மணங் கமழும் அம்மகா தீர்த்தம் சேர்ந்து முன் கூறிய விதிப்படி மூழ்குவையானால் இக்கடுஞ்சாபம் அக்கணம் அகன்று போகும். முக்கால் உழைத்தேன் மொழி தவறாதே, ஐயமொன்றில்லை மெய்யுரை ஈது என்று வரமருளி மாதவர் வாழும் இமயமால் வரை சார்ந்தான். திறங்கிடந்த தோளில் மரங்கிடந்த வலியும் அறங்கிடந்த நெஞ்சம் உடைய அரித்துவசன் ஒருவார் மனதில் கொண்டாலேனும் அல்லல் அகலவில்லை, ஆறுதல் கொள்ளவில்லை. குமரகண்ட நோய் அவன் முகத்தையும் கழுத்தையும் முறுக்கத் தொடங்கி இருக்க பார்ப்பதும் அஞ்சி அகல்வதுமாய் ஊசலாடத் தொடங்கியது ஏன்? ஆதி மங்கள தேவனாம் அமர நாமமும் உத்தர கோச மங்கையாம் உத்தம பேரும் முனிவன் மொழிய செவி வழி சென்று அரசன் சிந்தையில் வைத்து தியானித்தபடியால் வேதியர் கூட்டமும் வேத முழக்கமும் வேள்வி புகையும் அல்லும் பகலும் அகலாதோங்கும் அத்திரம் வாய்ந்த உத்திர கோச மங்கையை அரித்துவசன் தாகமும் மோகமும் கொண்டு வேகமாக விரைந்து போய் அடைந்தான். முன்னை பழம்பொருள்களுக்கும் முன்னை பழம்பொருளாகிய மூர்த்தியையும் அன்னையினும் தயவுடைய அம்மையையும் கண்ணுற்றான் களியுற்றான் வேறு எண்ணுற்றான் என்று அவனிலையை எவ்வாறு புகழ்வேன்? உள் நிறைந்து பொங்கும் அன்பு ததும்ப உடல் இளக கைகள் உச்சி மேற்குவிய சிறு விண்ணப்பம் தெரிவிக்கின்றான். முனிவனிட்ட சாப நிவர்த்தியின் மூலமாய் ஊழ்வினை உந்த வந்து செப்பெரும் பெருமை சேரி பெருந்தலத்தையும் தேவதேவனாம் நின்னையும் தரிசிக்க பெற்றது என் முன்னையோர் செய்த நல்வினை பயனே ஆகும். முனிவன் கூறிய மொழி அன்பே மயமாய் ஆனந்த உருவாய் அக்னி தீர்த்தத்தில் அடி எழுந்தான். எழுந்ததும் பகலவனை கண்ட இருளது போல குமரகண்ட நோய் குலை உற்றொழிந்தது. அவ்வளவில் துன்பக் கடல் விட்டு இன்பக் கரையில் ஏறினான். அன்பிற் கரைந்து கரைந்து உருகினான். என்னை ஆட்கொள்ள நின்ற அப்பா அரசே எனக் கூவினான். தாயை கண்ட சேயை போல அழுதான்.
தொழுதான். ஆனந்தத்தால் ஆடினான் பாடினான் முதல்வன் பெருமையை கூறி முறையிடுகின்றான். ஓங்கார பொருளான ஒப்பற்ற முன்னவனே, நகாரமாய் மகாரமாய் சிகாரமாய் பகாரமாய் யகாரமானவனே, எண்ணே எழுத்தே என் கண்ணை கருத்தே கதிக்கான மோட்ச வடிவே, 8 காமனை எரித்தோய் 9 மாமனை மாய்த்தோய், திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேட அறியோய், கருமாறி கதியடைய 10 கால் மாறி நடித்தோய், அண்டங்களாக சிறிதானவனே, பேதையாகிய நான் பிறவிக் கடலில் விழுந்து பேதுராமல் எடுத்தாண்டருள் புரிய வேண்டும். எந்தையே, தேவரீரை அன்றி உறுதுணை வேறு அறியேன், தாள்களே தஞ்சமென்று சார்ந்தேன் என்று புலம்பி தேம்பி தேம்பி அழுது அவசமிற்று மண்மிசை படிந்தான். சில 11 கடிகை சென்று தெளிந்தெழுந்தான், ஒடுங்கி நின்றான். பத்தி வலையிற் படுவோன் ஆகிய பரமன் அன்ப, இம்மலையில் இகப்பெற சாதனங்களைப் பெறுவாய், இறுதியில் மீண்டும் இங்கு வந்துருவாய், பிறவி சாராது முத்தியம் பதவி சித்தியாகும் என்று கூறிய அசரீரியான வானொலி வானெதிர எழுந்தது. அது கேட்ட அரித்துவேசன் பேரானந்தம் பெருக, தயாநிதியே, தேவரீரை இன்று நாயேன் பரவி போற்றும் இத்துதியை யாவரொருவர் நித்தமும் உளமுருக பிறவி போற்றி புகழ்ந்து நின்னை வாழ்த்தி வணங்குகின்றனரோ, அவர் பிறவியில் செய்த தீவினை யாவும் தீர்ந்து உய்யுமாறு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அரித்துவசன். எனவே இப்பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் நெஞ்சுருகி ஓதுகிறவர்கள் அறியாமை நீங்க பெற்று உண்மை உணர்வோங்கி மெய்ப்பொருள் நாட்டத்தோடு மேற்கதியை பெறுவர். அரித்துவசன் அளவில்லா ஆனந்த வெள்ளத்தில் மிதப்பவன் போலானான். குடம் நிறைய பால பொழியும், மடு நிறைந்த பசுக்களையும் விளை நிலங்களையும் வேண்டியவைகளையும் மறையவர்களுக்கு மகிழ்ந்து வழங்கினான். அன்னமும் 12 சென்னமும் வாயு திசையில் 6 விற்கிளை தூரத்திலும், நடராச பெருமானுக்கு வலப்பாகத்தில் 5 விற்கிடை தூரத்திலுமாக தன் பெயரால் ஓர் கிணறு அமைத்தான். அது அரித்துவச கூபம் என்று அனைவராலும் பாராட்ட பெறுகிறது. அதில் அவன் நீராடி சாணகிர் கழுவிய 13 மாமணி போல எண் திசையெங்கும் மண்டிய புகழோடு நாயகன் சேவடி மறவாத சிந்தையோடு தம் பழம்பதி சேர்ந்தான். 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.